வணக்கம் நண்பர்களே, மணி கோழி வைப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் 50 நாட்டுக்கோழி வச்சு எப்படி சின்ன அளவில் ஃபார்ம் ஆரம்பிக்கிறது அப்படின்றத பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் முழுசாக பார்க்க போகிறோம். எந்த மாதிரி கோழியை வாங்கி வளர்க்கலாம், எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்றத சிம்பிளாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழி வளர்ப்புன்னு சொன்னாலே எல்லோரும் தயங்குற ஒரு விஷயந்தான் இடம் பற்றி எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். 50 கோழிக்கு ஏற்ற மாதிரி 200லேருந்து 250 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஸ்பேஸ் இருந்தால் கூட ஓகே தான். சின்ன இடமா இருந்தாலும் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஷெட்டை சிம்பிளாக ரொம்ப செலவு பண்ணாமல் கம்மியான பொருட்களை வச்சு ஈஸியாக அமைச்சோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ் கம்மியாக இருக்கும். ஷெட்டை அமைச்சதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ப்ராசஸ் என்னென்னா, ரெயின் வாட்டர் உள்ளே வராத அளவுக்கு பார்த்துக்கணும். ரெண்டாவது, ஷெட்டுக்குள்ளே நம்ம மண் கொட்டி வச்சோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன மாதிரி கோழி சூஸ் பண்ணுறது அப்படின்றது. ஆரம்பத்தில் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க கிரிராஜா, அசல் கிராஸு, சோனாலி இந்த மாதிரி கோழி பிரீடை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கும். சிக்ஸ் வாங்கும்போது கண் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதேமாரி கால்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க. ஆக்டிவாக இருக்கிற சிக்ஸை வாங்கினோம் அப்படின்னா தான் நமக்கு ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்கும். வீக்கான சிக்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நாம் அடுத்து பார்க்க போகிறது தினசரி உணவு. நம்ம கொடுக்குற ஃபுட்டு தான் கோழியோட க்ரோத்துக்கு மெயின் காரணமாக இருக்குது. ஸோ நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுற சில விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். காலையில் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பு, கேழ்வரகு, அரிசி இந்த மாதிரி பொருட்களை கொடுத்தோம் அப்படின்னா கோழிங்க நல்லா சாப்பிடும். அதே மாதிரி மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் அந்த மாதிரி பொருட்களை கொடுங்க. லைக் அசோலா, கீரை வகைகள் அந்த மாதிரி கொடுங்க, ஓகேவாக இருக்கும். ஈவினிங் டைமில் ரொம்ப ஃபுட்டு கொடுக்க வேணால் கொஞ்சமாக கொடுங்க. அதே மாதிரி நம்ம கொடுக்குற தண்ணி சுத்தமாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் எந்த ஒரு நோய் தாக்குதலும் கோழிக்கு வராது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அதையும் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். 50 கோழி வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். டெய்லி ஷெட்டை க்ளீன் பண்ணாலே நமக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். வாரத்துக்கு ஒரு தடவை விட்டமின்ஸ் இருக்கிற மாதிரி பொருட்களை கோழிங்களுக்கு கொடுங்க. ஒரே கூண்டில் பெரிய கோழி சின்ன கோழி அப்படின்னு விடாதீங்க. ஏன் அப்படின்னா அதுங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கும். இதனால் நம்மளோட க்ரோத்து கம்மியாகும். ஸோ அதே மாதிரி நோய் இருக்கிற கோழிகளை தனியாக செப்ரேட் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த கோழிக்கு இருக்கிற நோய் மற்ற கோழிங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ இதை நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது செலவு. பட்ஜெட் பற்றி எல்லாருக்குமே நிறைய டவுட் இருக்கும். 50 சிக்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 1500லேருந்து 2500 வரைக்கும் செலவாகும். ஒரு மாதம் ஃபீடுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1800லேருந்து 2500 வரைக்கும் செலவாகும். ஷெட்டோட செட்டப் சிம்பிளாக பண்ணோம் அப்படின்னா 2000லேருந்து 4000 வரைக்கும் செலவாகும். விட்டமின்ஸ் அப்புறம் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா ஒரு 200லேருந்து 300 வரைக்கும் செலவாகும். மொத்தமாக ஒரு 5000லேருந்து 8000 வரைக்கும் நம்ம பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா 50 கோழி ஃபார்ம் ஈஸியாக சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண முடியும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 மந்த்ஸ் க்ரோத்துக்கு அப்புறம் 50 கோழிகளுக்கு ஒரு 300லேருந்து 450 ரூபாய்க்கு வரைக்கும் சேல் ஆகும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸை நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சைடு இன்கமாகவே இருக்கும். ஸ்மால் பிளேஸு, லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதை வச்சு நம்ம டீசெண்டாக மந்த்லி ஒரு இன்கம் ரெடி பண்ணலாம். ஸோ வருமானம் நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. இதுதான் 50 நாட்டு கோழி வளர்ப்புக்கான கம்ப்ளீட் பிகினர் கைட் நண்பர்களே. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ரியல் ஃபார்மிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.